அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் மன்னிக்கவும், எல்லாரும் மருமகள் மட்டும் மன்னிக்கவும். எந்த மருமகளாக இருந்தாலும் சரி, மருமகள் மட்டும் மன்னிக்கவும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணி 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி போகையில் ஏன் மாமியா எந்திரிக்காதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிடணும். என் மாமியா காஃபின்னு கேட்காதுக்கு முன்னாடி காஃபி வச்சு கொண்டே கொடுத்துடணும். தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க கூட தண்ணி பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிடணும். குளிக்கிற தண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். காய வச்சு கொண்டே வைக்கணும். இல்லை ரெடி பண்ணி வச்சுட்டு அத்தை உங்களுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு போய் குளிங்க அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்காரருக்கு தண்ணி காய வச்சு கொண்டே வைக்கணும். துணிமணி எடுத்து கொண்டே வைக்கணும். உள்ளாடை மேலாடை எல்லாமே எடுத்து கொண்டே வைக்கணும். அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாமியா சத்தியமாக சொல்கிறேன், எந்த மருமகளையும் நான் குத்தி காட்டல. எந்த மருமகளுக்கு இது பொருந்தாது. நான் எப்படி இருந்தேன், எங்கள் காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதை தான் சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையும் பையனும் ஈக்குவலாக கிடச்சிச்சு. பொண்ணும் பையனும், பொண்ணுக்கு பையன் பிள்ளைக்கு பையன் தேடினா டக்குன்னு கிடச்சிடும். ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 6 மாதம் தேடினா பையனுக்கு கிடச்சிடும். பொண்ணு தேடினாலும் சரி, பையன் தேடினாலும் சரி, கல்யாணம் வரன் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஆனதுக்கப்புறம் புள்ள வேண்டாம், பிள்ளைக்கு சீர்சந்தி செய்ய முடியாதுன்னு சொல்லியே ஸ்டார்ட்டாக சொல்கிறேனே, புள்ள பிறந்த சீர்சந்தி செய்ய முடியாதுன்னு சொல்லியே புள்ள பிறக்கிறத நிறுத்திட்டாங்க. பையன் மட்டும் வேணும்னு சொல்லி பையன் இருந்தால் லாபம் வரவு அப்படின்னு சொல்லி பையனை பற்றிட்டாங்க. அதனால் அதனுடைய தாக்கம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புள்ள வரத்து கம்மியானதுனால, வரத்துனா காய்கறி மாங்காயெல்லாம் இல்லைங்க, அந்த பழக்க தோஷத்தில் வந்துருச்சு. பிள்ளைங்க அதிகமாக பெற்றுக்காதனால என்னாச்சு, பசங்களுக்கு பொண்ணு கிடைக்காதனால வர்ற பொண்ணுங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காலத்து பசங்க வாழ்கிறாங்க. 25 வயசு பையன் பசங்களுக்கு சொல்கிறேன், 25 ஒரு 30 வயசுல கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த பசங்க எல்லாமே அப்படியே டோட்டலாக 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாமியை புருஷமார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ, இப்போ வர பிள்ளைங்களுக்கு நம்ம நடந்துக்கணும். மாமியாவாக இருந்தால் மருமகளுக்கு பயந்து நடந்துக்கணும். புருஷனாக இருந்தால் பொண்டாட்டிக்கு பயந்து நடந்துக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாமியை கண்ணில் இப்படி பார்த்தாங்கனாலே எல்லா வீட்லேயுமேங்க, மாமியை அப்படி பார்த்துன்னா ஐயோ மாமியை ஏதோ கோவப்பட்டு நம்மளை பார்க்குறாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாவது செஞ்சோன்னா கூட அவங்க மாமியாக இருக்கும்போது நம்ம அடக்கி வாசிப்போம். நான்லாம் அப்படித்தாங்க. எங்கள் மாமியை எந்திரிக்க கூட எந்திரிச்சிருவேன், காப்பி கொண்டே கொடுத்துருவேன், சாப்பாடு செஞ்சு வச்சுருவேன். என்னை என் மருமக இந்த வேலை செய்யலன்னு யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. என் மருமக தங்கம், என் மருமக அப்படின்னு சொல்லி என்னை பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் மட்டும் இல்லை, எல்லா மருமகளுமே அந்த மாமியாருக்கு நல்ல பேர் வாங்கணும்னு செஞ்சாங்க. இந்த காலத்து மருமக அப்படிலாம் இல்லைங்க. பொதுவாக இந்த காலத்து அவங்க தான் நான் குறிப்பிட்டு சொல்லலை, எல்லா மருமகளுமே எல்லாருமே புலம்புறாங்க. பையனை பெற்றவங்க அத்தனை பேர் புலம்புறாங்க, பிள்ளையை பெற்றவங்க அத்தனை பேர் நிம்மதியாக இருக்கிறாங்க. எனக்கு ஏன்டா புள்ள வரலையும் நான் வருத்தப்படுறேன். ஆனால் எனக்கு வந்த மருமக தங்கம், என் மருமக